Fans from Polaris. உண்மையாலுமே இது ஃபேனா? இது ஃபேன் தான். ஃபேன் நீங்கள் மேலே பாருங்க, டிரான்ஸ்பரண்ட் லைட் ஓடிட்டு இருக்கு. கரெக்டு. லைட்டுக்கு மேலே ஒரு ஃபேன் ஓடுது. ஆமாம். இது டிரான்ஸ்பரண்ட் லீஃப் அது. ஆமாம். ஓ ஸோ இதுவும் ஃபேன் தான். ஃபேன் லீஃபே தெரியாது. லீஃபே தெரியாது. ஓகே. 10 வருஷமாக நாங்கள் லெட் லூம் லைட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். சவுத் இந்தியாவிலே எந்த பிராண்ட்லையும் இல்லை. எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும்? மோர் தென் 1000 ப்ராடக்ட்ஸ் இன் அவுட்டோர். அவுட்டோரில் மட்டும் 1000 ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம். அப்பா, இப்போ இதுக்கு மேலே நீங்கள் நடக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகாது. இது வந்து நம்ம கார்டனில் யூஸ் பண்ணலாம். கார்டனில் யூஸ் பண்ணலாம், பாத்வேல யூஸ் பண்ணலாம். பாத்வேல யூஸ் பண்ணலாம். புலாடு போடுவாங்க. ஆமா, அந்த ஏரியால இதுவும் போடுவாங்க. ஒன்றும் ஆகாது, எதுவுமே ஆகாது. சரி, இப்போ மேலே நடக்கலாம். வண்டி ஏறிச்சுன்னா எதுவும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. திருப்பிக்கலாம். 360. ஓகே, இந்த அளவுக்கு வேணா திருப்பிக்கலாம். இட் இஸ் லைக் 360 டிகிரி ஒன்லி. இப்படியே திருப்பிக்கலாம்னு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம்ல. ஓகே. இதுதான் வால் வாஷர் மட்டும்தான் போட்டிருக்கோம். வால் வாஷர் மட்டும்தான் போட்டிருக்கோம். நீங்கள் எப்படி ஃபீல் இருக்கு பாருங்க. ஓகே, ஜஸ்ட் வால் வாஷர். ஓகே. இந்த ஃபுல் ரூமே உங்களுக்கு விசிபிளாக இருக்கு. ஓகே. ஜஸ்ட் அண்ட் வால் வாஷர். பிகாஸ் கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஆஃப்டர் சேல் சர்வீஸ். ஓகே. ப்ராடக்ட் வாங்கி யார் வேணால் தரலாம். இப்போ இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் 20 இருக்காங்க. ஓகே. 20 இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸு கோயம்புத்தூரில் வாங்கலாம். ஆனால் 20 இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸில் ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு ப்ராடக்ட்டில் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா சொல்யூஷன் எவ்வளோ நேரத்தில் நம்ம கொடுக்க முடியும். ஓகே. இவங்க அந்த சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. விதின் 2 days எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் நாங்கள் சொல்யூஷன் தரலாம். ப்ராப்ளமாக ரிசால்வ் பண்ணலாம். ஓகே. வேறு எந்த பிராண்டும் அது பண்ண முடியாது. ஹாய், ஹலோ, நான் உங்கள் ஷான் பி. இன்னைக்கு நம்ம ஒரு எல்இடி லைட் கம்பெனியை பார்க்க வந்திருக்கோம். ஜஸ்ட் ஒரு எல்இடி லைட் கம்பெனி கிடையாது, ஒரு 25 வருஷம் கோயம்புத்தூரில் மிகப்பெரிய லைபிலிட்டி இருக்கிற ஒரு கம்பெனி கே லைட்ஸ். அவங்க லெட் லூம் அப்படின்னு ஒரு புது லைட் ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றியும் கே லைட்டை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக மிஸ்டர் பாவேஷ் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பாவேஷ் ப்ரோ. குட் மார்னிங். மார்னிங் ஷான், வெல்கம். தேங்க்யூ பாவேஷ் ப்ரோ. கே லைட்ஸ் சுற்றி பார்க்கலான்னு வந்தால் நீங்கள் புதுசாக லெட் லூம் அப்படின்னு ஒரு ஷோரூம் காட்டுறீங்க. இது என்ன ப்ராடக்ட்? சின்ஸ் 25 years we are doing lighting and electrical business. ஸோ கே லைட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ லெட் லூம் we have been doing since 10 years. ஓகே. 10 வருஷமாக நாங்கள் லெட் லூம் லைட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். பட் லெட் லூம் லைட்டிங்கில் இப்போது எக்ஸ்க்ளூசிவ் கேலரி, சவுத் இந்தியாவிலே பிக்கெஸ்ட் கேலரி வந்து இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். மோர் தென் 1000 ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளேல வச்சுருக்கோம். லைட் ஷோரூம் பார்க்குறப்போ ஜுவல்லரி ஷோரூம் மாதிரி வச்சுருக்கிறீங்களே, ஏன் இது அவ்வளோ ப்ரீமியமான ப்ராடக்ட்டா? இட் இஸ் ப்ரீமியம் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ். அஃபோர்டபுள். ஸோ அஃபோர்டபுள். ஓகே. ஸோ உங்களுக்கு எப்படின்னா, வேர் யூ சி, நீங்கள் ஜென்ரலாக கஸ்டமர்ஸ் வந்து ஃபிலிப்ஸில் ஜென்ரலாக போவாங்க. பட் வி ஆர் நவ் ஷிஃப்டிங் தட் மைண்ட் செட் டு a better brand with a better cost, a very big variety. Okay. More choice. Okay. Because today எல்லா கஸ்டமருக்கும் சாய்ஸ் தான் முக்கியம். கண்டிப்பாக. அதுவும் இன்டீரியர்னு வந்துட்டா அவங்களுக்கு வெரைட்டிஸ் இல்லாமல், அதாவது எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு வீட்டில் இருந்த மாதிரி இன்னொரு வீட்டில் இருந்துடக்கூடாது. அவங்க ரிலேட்டிவ் வீட்டில் இருந்த எந்த ஒரு லைட்டிங்குமே எங்கள் வீட்டில் இருந்துடக்கூடாதுங்கிறப்போ நீங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இங்கே வச்சுருக்கீங்க? மோர் தென் 1000 ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். ஒன்லி ஃப்ரம் லெட் லூம். லெட் லூமில் மட்டும். ஓகே. ஸோ அதில் வந்து அவங்களோட மேஜர் கலெக்ஷன் இஸ் அகெயின் 50% ஆஃப் த கலெக்ஷன் அவுட்டோர்லேயே இருக்குது. ஓகே. அவுட்டோரில் அவ்வளோ பெரிய கலெக்ஷன் வந்து சவுத் இந்தியாவிலே எந்த பிராண்ட்லேயும் இல்லை. எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும்? மோர் தென் 1000 ப்ராடக்ட்ஸ் இன் அவுட்டோர். அவுட்டோரில் மட்டும் 1000 ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம். அப்பா. ஸோ தே ஆர் அ வெரி ஹியூஜ் பிராண்ட். இன்டோரும் இருக்குது, அவுட்டோரும் இருக்குது. பட் அவுட்டோரில் அவங்களோட கலெக்ஷன் வந்து எந்த பிராண்டும் பீட் பண்ண முடியாது. ஓகே. இங்கே எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும்? இங்கே 50% ஆஃப் த கலெக்ஷன் இருக்கும். அரௌண்ட் 500 அவுட்டோர் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் சார். இன்னைக்கு நம்ம அவுட்டோர் அண்ட் இன்டோர் லைட்ஸில் என்னென்ன வேரியன்ட்ஸ் வந்துருக்கு, புதுசாக என்ன டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்கன்னு எல்லாமே பாவேஷ் ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாவேஷ் ப்ரோ, இப்போ நம்ம நிற்கிற இந்த போர்ஷன் வந்து இண்டோரோட தான் அவுட்டோரோட தான்? திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் அவுட்டோர். பார்த்தா அவுட்டோர் இண்டோர் மாதிரியே இருக்கு. ஆமாம், நீங்கள் இந்த ஹேங்கிங் லைட்டே பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஜென்ரலாக நீங்கள் நார்மலாக இந்த சீலிங் லைட்டெல்லாம் அவுட்டோரில் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஹேங்கிங் அவுட்டோரில் வந்து பார்த்தது இல்லை. திஸ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங். இதில் வந்து அவங்க ஃபேமிலியாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ சர்ஃபேஸ் லைட், ஹேங்கிங் லைட், அதே மாதிரி வால் லைட். இதே ஃபேமிலி ஒரே லைட்லேயே இவங்க 3மே வச்சுருக்காங்க. அது இல்லாமல் பொலாடும் வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே போகலாம். பொலாடும் சேம் இதே இதில் இருக்கு. இந்த லைட் இல்லாமல் இது என்ன டவர் லைட் வந்து? இது வந்து அவுட்டோர் பொலாட் லைட்ஸ், போல் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ தீஸ் ஆர் யூஸ்ட் மோஸ்ட்லி நீங்கள் எந்தெந்த பெரிய பில்டரு, லேண்ட்ஸ்கேப்பு அந்த மாதிரி ஏரியாஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து
பாத்வேல இந்த மாதிரி பொலாட்ஸ் போட்டிருப்பாங்க, கார்டனில் போடுவாங்க. ஓகே. இல்லை இப்போ ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட், ஸ்மார்ட் சிட்டி ஃபுல்லாக கோயம்புத்தூர் ஃபுல்லுமே இந்த மாதிரியான போலார் லைட் போஸ்ட் லைட் தான் போட்டிருக்காங்க. அது போல் லைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இது போல் லைட்ஸ்னு சொல்லலாம், போலார் லைட்னு சொல்லலாம். ஷார்ட்டாக இருந்தால் பொலார்டு, ஓகே. டாலாக இருந்தால் போல். ஓ, போல் லைட். ஓகே. லெட்லூம் வந்து எந்த ஒரு கம்பெனி? சென்னை பேஸ்ட் பிராண்ட். ஓகே. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வை வி ஹவ் சோசன் K-Lights, வை வி ஹவ் சோசன் லெட்லூம் இஸ் பிகாஸ் கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஆஃப்டர் சேல் சர்வீஸ். ஓகே. ப்ராடக்ட் வாங்கி யார் வேணால் தரலாம். இப்போ இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் 20 இருக்காங்க. ஓகே. 20 இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸு கோயம்புத்தூரில் வாங்கலாம். ஆனால் 20 இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸில் ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு ப்ராடக்ட்டில் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா சொல்யூஷன் எவ்வளோ நேரத்தில் நம்ம கொடுக்க முடியும். ஓகே. இவங்க அந்த சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. விதின் 2 days எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் நாங்கள் சொல்யூஷன் தரலாம், ப்ராப்ளமாக ரிசால்வ் பண்ணலாம். ஓகே. வேறு எந்த பிராண்டும் அது பண்ண முடியாது. லெட்லூமில் யூ ஹேவ் அ பிராண்ட் அஸ்தாரா. அஸ்தாரா வந்து பேசிக் பேனல் லைட்டு, பேசிக் லைட்டிங் எல்லாமே அஸ்தாராவில் வரும். அஸ்தாரா இருக்கு, நம்ம பேசிக் லைட் இருக்கு, பேசிக்கும் இருக்குது. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது தான் லெட்லூம். லெட்லூம் லைட்டிங் வந்து மிட் அண்ட் ப்ரீமியம் லைட்டிங் வந்து லெட்லூம். ஓகே. அதுக்கு அவங்க அதை விட இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸை பீட் பண்ணுறதுக்காக ஆர்டிசன்னு ஒரு கேட்டகரி கொண்டு வருது. ஓகே. லெட்லூம்லேயே இருக்குது. லெட்லூம்லேயே ஆர்டிசன்னு ஒரு கேட்டகரி இருக்குது, which is to compete with all the international brands. ஓகே. with cost effectiveness. இப்போ எக்ஸாம்பிள் உள்ள நான் உங்களுக்கு ஒரு வால் வாஷர் காமிக்கிறேன். ஓகே. அந்த வால் வாஷர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டில் லெட்லூம் ஓனர் வீட்லேயே 1.5 lakhs வாங்கியிருக்காங்க. ஓகே. பட் இப்போ லெட்லூம்லேயே அந்த ப்ராடக்ட் வந்து 30,000 இருக்குது. 10,000 இருக்கு, 30,000 30,000. அந்த 1 lakh ஆல்மோஸ்ட் 70,000 கம்மியாகுது. சேம் ப்ராடக்ட், சேம் அவுட்புட், சேம் லென்ஸ், சேம் எல்இடி, பட் இன் லெட்லூம். ஓகே. ஆர்டிசன். நாங்கள் இந்த மாதிரியான லைட்ஸ் என்ன பார்த்தாலும் பின்னாடி வந்து மேட் இன் சைனான்னு தான் வந்து போட்டு ப்ராடக்ட் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் அதுவும் இந்தியாவில் மேட் இன் இந்தியான்னு ஒரு ப்ராடக்ட் போட்டிருக்குங்கிறது அது பெரிய விஷயம். அதுலேயும் சென்னை பேஸ்டுங்கிறப்போ எங்களால் நம்ப முடியல. இப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து சென்னையில் டெவலப் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆஃப் அரௌண்ட் 5,000 to 10,000 SFT, 10,000 SFT மேலே. ஓகே. About 10,000 SFT they have their manufacturing plant. The manufacturing plant is called as Astara. That is why all the basic lines come under Astara. Astara. ஓகே. சைனா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ் பிராண்ட்ஸும் சைனாவில் செய்கிறாங்க. கரெக்ட். ஆஸ்திரேலியன் பிராண்டும் சைனாவில் செய்கிறாங்க. நீங்கள் ஐஃபோன் மாதிரி ஐஃபோன் வந்து எல்லாமே சைனாவில் செய்கிறாங்க, ஆனால் மேட் இன் யூஎஸ்ஏ, ஐ மீன் டிசைன்ட் இன் யூஎஸ்ஏ, அவ்வளோதான். சேம் வேஸ் லெட்லூம்லேயும் சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது விச் இஸ் டிசைன்ட் இன் சைனா, இந்தியா, பட் manufactured in China. ஓகே. ஓகே. Designed by their designer. ஓகே, புரியுது. பீம் ஆங்கிள், லூமன், சைஸ், எல்இடி அது எல்லாமே இவங்க ஸ்பெக் கொடுக்குறாங்க. ஓகே. அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி தராங்க. புரியுது. பிகாஸ் அந்த ஃபினிஷிங் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் சில டைம் அங்கே பெட்டராக, கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குங்கிறக்காக. ஸோ இப்போ நீங்கள் 1 lakh ப்ராடக்ட் நம்ம யூஎஸில் மேனுஃபேக்சர் பண்ணால் அதே ப்ராடக்ட் 1 lakh ஆயிடும். ஓகே. அதே ப்ராடக்ட் சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணும்போது 30,000 ஆயிடுது. 70% கம்மியாகும். 70% வந்து கம்பெனி காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் கொண்டு வந்து இந்தியாவில் ரீச் பண்ணுறாங்க. புரியுது. ஸோ அதனால மேட் இன் இந்தியா பட் டிசைன்ட் இன் இந்தியா ஆல்சோ. ஓகே. இந்த வால் லைட் வந்து ஒவ்வொன்றுமே வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஜுவல்லரி ஷோரூமுக்கு தானே இப்படியெல்லாம் வைப்பாங்க, அந்த மாதிரி ப்ராடக்டே உங்களுக்கு ஷோரூம் மாதிரி வச்சுருக்கீங்க. அதாவது லைட்டையே ப்ராடக்ட் ஹேஸ் டு பி குட் லுக்கிங். ஓகே. இன்னைக்கு வந்து ப்ராடக்டோட லுக்கு தான் முக்கியம். ரொம்ப கரெக்டு. நீங்கள் யார் வேணால் ஒரு வீட்டு கட்டுறாங்கன்னா இப்போ லுக்கு தான் பார்க்குறாங்க, அதோட அவுட்புட் என்ன இதெல்லாம் நாங்கள் கஸ்டமர்கிட்ட எப்படி, நான் இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டே கட்டுறீங்கன்னா உங்களோட ரெக்குவயர்மெண்ட் நாங்கள் கேட்டு தான் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். பட் கஸ்டமர் என்ன இல்லை எனக்கு இது அவுட்புட் இருந்தாலும் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதுதான் வேணும். ஓகே. ஓகே. ஸோ லுக் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நவ். ஓகே. ஸோ தட் இஸ் வை வி ஹவ் டன் அ மேசிவ் டிஸ்பிளே. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து எப்படி வரும், ஸ்லிப் வரும், 10 ஐட்டம் வேணும், அந்த 10 ஐட்டம் தான் இருக்கும். புரியுது. அப்படியே அந்த எந்த 10 ஐட்டம் இருக்கோ அதை கொடுத்தா அவங்க வாங்கிடுவாங்க. கரெக்ட். வரவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் சூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபேமிலி வந்து காட்டுற விதம் வந்து வேற மாதிரி. ஒரே ஃபேமிலியில் வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஸோ ஒரே ஃபேமிலியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4-way, 6-way, 8-way. ஓகே. மறுபடியும் இதே மாதிரி 4-way, 6-way, 8-way. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லென்ஸே வேறு மாதிரி இருக்கும். கரெக்ட். வி மாதிரி இருக்கும். ஓகே. இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிளாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி அது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்குது மேலே இருக்கிற. அது வந்து கொஞ்சம் வெளியில் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் வைட் த்ரோ இருக்கும். இது வந்து உள்ளே இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரோவாக த்ரோ இருக்கும். இந்த 4-way வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இது இப்படி வைடாக இருக்கா? ஆமாம். ஓ, இப்படி திருப்பினா நேரோ பீம் ஆங்கிள். இது 360 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது, இதுவும் ஆகாது. ப்ளஸ் அவுட்டோர். ஓகே. அவுட்டோரில் அட்ஜஸ்டபிள் ப்ராடக்ட் ரொம்ப 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 கம்மி எந்த பிராண்டு பார்த்தீங்கன்னாலும். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த யூனிக் ப்ராடக்ட்ஸ் வேர் யூ ஹேவ் நேரோ பீம் ஆங்கிள், வைட் பீம் ஆங்கிள். அது இல்லாமல் இப்போ இங்கே இருக்கிற ஃபுட் லேம்ப் பாருங்கள், இது எல்லாமே ஃபுட் லேம்ப்.
இது எதுவுமே இன்டோர் கிடையாது. எதுவுமே இன்டோர் கிடையாது, நீங்கள் அவுட்டோரு. ஓகே. இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் ஃபுட் லேம்ப்பு. ஓகே. இதெல்லாம் மோஷன் சென்சர் ஃபுட் லேம்ப்பு வித் டே நைட் சென்சர். இது எல்லாமே ஆட்டோ சென்சாரும் இருக்கு, நான் ஆட்டோ சென்சாரும் இருக்கு. ஆமாம், இதே சேம் மாடல் வந்து விதவுட் சென்சரும் இருக்குது, வித் சென்சரும் இருக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பரியல் லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் நடக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகாது. இது வந்து நம்ம கார்டனில் யூஸ் பண்ணலாம், கார்டனில் யூஸ் பண்ணலாம், பாத்வேல யூஸ் பண்ணலாம். பாத்வேல யூஸ் பண்ணலாம். புலாடு போடுவாங்க. ஆமா, அந்த ஏரியால இதுவும் போடுவாங்க. ஒன்றும் லைட் எதுவுமே ஆகாது. சரி, இப்போ மேலே நடக்கலாம், வண்டி ஏறிச்சுன்னா எதுவும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. பைக் டிரைவ் ஓவர் தான். பரியல் லைட்னாலே அது அந்த குவாலிட்டி தான், ஐகே 8 தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் நியூ அண்ட் பியூட்டிஃபுல். லைட் வந்து இவ்வளோ தான், பட் இது வந்து பஞ்சா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஒன்றா இருக்காது, பஞ்சா யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஒரு கார்டன் பிளான்டேஷன் பண்ணிட்டு நான் நடுவில் ஒரு 3 ஸ்டிக் போட்டால் எப்படி இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். ஓகே, பார்க்குறதுக்கு நைட் டைமே அந்த மைல்டாக கண்ணில் அடிக்காமல், ஓகே, மைல்டாக இருக்கு கார்டன் இருக்குன்னு தெரியும், பட் கண்ணில் அடிக்காது. இது இல்லை மஷ்ரூம் டைப்பு. ஓகே, இதெல்லாம் லைட்டு தானே? இதெல்லாமே லைட்டு தான். ஓ, கீழே லைட் இருக்கு. ஆமாம், இது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 2000 rupees கோஸ் அப் டு 10,000 rupees வரைக்கும் இருக்கு. ஆமாம் ஆமாம். ஓகே. அப்புறம் இந்த மாதிரி ஹைட் எல்லாம் இருக்கு. இந்த ஹைட் இது சேம் மஷ்ரூம் டைப் தான். ஓகே. இந்த அவுட்டோர் ப்ராடக்ட்ஸ்க்கும் நம்ம 1 year வாரண்டி கொடுத்துறோம். ஆமாம், 1 year வாரண்டி தரோம். ப்ளஸ் இது வந்து 10 லைட் கூட ஒரே டிரைவரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு டிரைவர் இருந்தாலே போதும். நம்ம தனி டிரைவர் மாட்ட வேண்டியது இல்லை. ஓகே, டிஃப்ரெண்ட் லொகேஷன் இருந்தாலும் நம்ம ஒரு டிரைவரை வச்சு எல்லா இதுக்குமே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் பொலார்ட்ஸ். ஓகே. பொலார்ட்ஸில் நாங்கள் வுடன் ஃபினிஷ்லேருந்து ஆரம்பிச்சு கிளியர் கிளாஸ், பல்ப் டைப், அந்த வுட்டுக்காக 5 years கேரண்டி தராங்க கம்பெனி. நேச்சுரல் வுட் அண்ட் இட் இஸ் ட்ரீட்டட், டெர்மைட் ட்ரீட்டட் வுட்டு. ஓகே, ஒன்றும் ஆகாது. ஸோ எதுவுமே ஆகாது. 5 years கேரண்டி கம்பெனி தராங்க வுட்டுக்காக. இல்லை, இப்போ நம்ம அவுட்டோருங்கிறப்ப கண்டிப்பாக மழை வரும், மழையில். ஆமாம். ஸோ அவ்வளோ யோசிச்சு கூட கம்பெனி 5 வருஷம் தராங்கன்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓகே. அப்போ வுட் அந்த குவாலிட்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. உண்மையாலுமே ஆர்கிடெக்ட்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து நிறைய தேடி அலைவாங்க. ஒரே இடத்துல ஒரே ப்ராடக்ட் அவங்க டிசைன் ஒரே பிராண்ட்ல நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். நீங்கள் மல்டிபிள் பிராண்ட்ஸ் கூட பார்க்க வேண்டியது இல்லை. ஓகே. ஒரே ஸ்பெசிஃபிக் பிராண்ட். நீங்கள் லெட் லூம்னு போயிட்டீங்கன்னா லெட் லூமில் உங்களுக்கு பேனல் லைட், ஸ்பாட் லைட்லேருந்து ஆரம்பிச்சு எண்ட் வரைக்கும் ஒரே ப்ராடக்ட்ல எல்லாம் ஒரே டிசைன், ப்ரீமியம், சூப்பர். அது இல்லாமல் அவங்க கிட்ட வயர்லெஸ் ஆட்டோமேஷன் கூட இருக்கு. ஓகே. ஸோ இதுக்கே நம்ம வயர்லெஸ்ஸும் நம்ம பண்ணிக்கலாம். வயர்லெஸ்ஸும் பண்ணிக்கலாம். அதுவும் லெட்லூமே வச்சிருக்காங்க. லெட்லூமே வச்சிருக்காங்க. புதுசாக வர இன்டீரியர் ஆர்கிடெக்ட்டுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஒரு தடவை விசிட் பண்ணுறப்போ கன்ஃபார்மாக நிறைய விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணலாம், அப்படி தான் நான் சொல்லுவேன். இது என்ன இருக்குது, ஒரு ஆன்டிக் விண்டேஜ் ரெட்ரோ கலெக்ஷன் ஃபேன்ஸ் ஃப்ரம் லெட்லம். ஓகே, லெட்லூமோட தான். ஆமாம், ஒலாரிஸ்ன்னு அவங்களோட ஒரு பிராண்ட் இருக்குது, ஒலாரிஸ். ஆமாம். ஓகே. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஃபேன் கலெக்ஷன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ரெட்ரோ டைப்பு. இது எல்லாமே ரெட்ரோ டைப்பு. எல்லாமே உங்களுக்கு இட் கேன் கோ வித் எனி லேட்டஸ்ட் இன்டீரியர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக எல்லாரும் இந்த கேன் இன்டீரியர் யூஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு கேன் தான் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அந்த ஸ்டைல்லே ஃபேன் வந்துச்சுன்னா கேன் லைட்டும் ஆயிடுச்சு, ஃபேனும் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்டைலில் அவங்க லைட்டோட சேர்த்து இந்த ஃபேன் வந்து. ஆமாம். இப்போ இவ்வளோ இன்டீரியர் ப்ராடக்ட்ஸ், அவுட்டோர் ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அவுட்டோர் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் எல்லா பிராண்டில் கிரே பிளாக் பார்க்கலாம். ஓகே. இந்த கலர் நீங்கள் பார்க்கவே முடியாது. இது வந்து கிரீன். ஓகே. ஓ, கிரீன். இது கிரீன். ஓகே. இட் இஸ் நாட் கிரே, இட் இஸ் கிரீன். ஓகே. ஸோ கிரீன் கலரில் இவங்க கிட்ட அவுட்டோர் லைட்ஸ் இருக்குது. விச் இஸ் அவுட்டோரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரீன், கிராஸ் எல்லாமே க்ரீனிஷ் டோனில் இருக்கும். ஸோ க்ரீன் கலரில் இவங்க கிட்ட தான் அவுட்டோர் லைட் இருக்குது. நீங்கள் வெளியில் ஹேங்கிங் லைட் பார்த்தீங்க, அதோட பொலாடு இது. ஓகே, ஹேங்கிங் லைட்டில் இருக்கிற பொலாடு. ஓகே, சேம். ஓகே, சேம் பேட்டர்ன், சேம் டிசைன். ஓகே. இது வந்து பொலாடு. ஓகே. நம்ம வாலில் பார்த்தோம், சீலிங்கில் பார்த்தோம், ஹேங்கிங் பார்த்தோம், இது பொலாடு. அப்படியே ஒரு ஃபேமிலியாக இருக்குது, எதுவுமே மிஸ் ஆகாது. இப்போ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் பாருங்கள். இப்போ இது பொலாடு. ஓகே. இதே மாடலில் பாருங்கள், ஃபுட் லேம்ப். திஸ் ஒன். ஆமாம். ஸோ எப்போவுமே ஒரு இன்டீரியர் ஒரு டிசைன் பிடிச்சிருச்சுன்னா அதோட ஃபேமிலி கிடச்சிடும். இப்போ இந்த பொலாடு பிடிச்சிருக்குன்னா இதில் இந்த ஹைட்டு, பெரிய ஹைட்டு, அதை விட பெரிய ஹைட்டு, இதிலே வால் எல்லாமே கிடைக்கும். சி கேட் லைட் பார்க்குறீங்க, இதிலே மினி பொலாடு பார்க்குறீங்க. ஓகே. இதிலே பெரிய பொலாடும் இருக்குது, வால் லைட்டும் இருக்குது இதே மாடலில். ஓகே. இப்போ இந்த லைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கேட் டாப் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. மோஸ்ட்லி லெட்ரூமோட மோஸ்ட் கலெக்ஷன் வந்து கேட் டாப் நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ இது கேட் டாப் யூஸ் பண்ணலாம். இதே சேம் மாடல் பொலாட்லேயும் இருக்குது, சேம் மாடல் போல்லையும் இருக்குது. இதுவும் அதே ஃபேமிலி. ஸோ இவங்க எல்லா ப்ராடக்ட்டும் நீங்கள் இவ்வளோ கலெக்ஷன் பார்த்துருக்கீங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் நாங்கள் வச்சுருக்கோம் அந்த ஃபேமிலியில். ஓகே. அப்புறம் இது வந்து 20 watt கேட் லைட், ரொம்ப ட்ரெண்டிங். அண்ட் லைட் வந்து டாப் லேயரில் தான் இருக்கும், பாட்டம் லேயரில் எந்த லைட்டும் இல்லை. ஓகே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த ஃபேட் ஆகிற டென்ஷனு, ஃபேட் ஆகிற டெஃப்யூசரு, இந்த மாதிரி டெஃப்யூசர்லாம் கஸ்டமர் எதிர்பார்ப்பாங்க, ஃபேட் ஆகுது இதாகுது. இதில் அந்த டென்ஷன் இல்லை. ஓகே.
இதுக்கு கண்ணுக்கு அடிக்கவும் செய்யாது, அது ஃபேட் ஆகவும் செய்யாது. ஸோ இது நீங்கள் 5 இயர்ஸ் கழிச்சு அந்த இது ஃபேட் ஆகலாம், பட் இது ஃபேட் ஆகிற சான்ஸே இல்லை, அதுக்கான தேவையே இல்லை. ஆமாம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஜஸ்ட் அவுட்டோர். ஓகே. பாத்ரூமில் யூஸ் பண்ணுற மாதிரி இது இருக்குது, டெஃப்யூஸ்டு. இதுலேயே சிஓபி டைப் இருக்குது. அப்புறம் சிங்கிள் லென்ஸு, ட்ரிப்பிள், நிறைய பேர் அந்த மாதிரி ட்ரிப்பிள் 4 அந்த மாதிரி எல்இடி மல்டிபிள் எல்இடிஸ் மாற்ற எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த டைப்பில் இது வந்து மல்டிபிள் எல்இடி. ஓகே. இது வந்து கிளேர் அடிக்காததுக்காக அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓ, கீழே லைட். ஆமாம். ஓகே. அதுவும் வாட்டர் ப்ரூஃபு. ஸோ இந்த 4 லைட்டும் வாட்டர் ப்ரூஃபு. இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் இப்போ ஃபேமிலிஸ் பற்றி காமிச்சிட்டு இருந்தேன். நம்ம வெளியில் ஒரு ஹேங்கிங் லைட் பார்த்தோம், அதுக்கு பக்கத்தில் ஒரு சீலிங் லைட் பார்த்தோம், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு சீலிங் லைட் இதே மாடல் இருக்குது. சேம் பார்த்தீங்களா? பார்த்தேன். இப்போ அதே மாதிரி இது வால். ஓகே, அதோட வால் லைட் இது. வால் லைட் இது. ப்ரொஃபைல் லைட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் இருக்குது, ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ ப்ரொஃபைல் லைட்ஸில் இவங்ககிட்டையும் எல்லா வெரைட்டியும் இருக்குது. ஸ்ட்ரிப் லைட்ஸும் எல்லா மாடலும் இருக்குது, டிரைவர்ஸும் இருக்குது, கண்ட்ரோலர்ஸும் இருக்குது. இவங்ககிட்ட ஸ்டெப் சென்சர் இருக்குது, ஸ்டெப் லைட் இருக்குது. ஓகே. எல்லாமே உங்களுக்கு என்ன சொல்யூஷன் வேணும் அது இருக்குது. இப்போ இதெல்லாம் இண்டோர் ஃபுட் லேம்ப்பு. ஓகே, இதுவும் இண்டோர் தான். ஆமாம். இதோட பியூட்டியே இந்த மாதிரி அந்த ரேஸ் வர்றது தான். ஸோ அப்படியே அந்த ஸ்டெப்பை ஃபுல்லாக கவர் பண்ணும். இது என்ன லைட்டு சார்? அவுட்டோர்லேயே அட்ஜஸ்டபிள், ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகாது. நீங்கள் திருப்பிக்கலாம் 360. ஓகே, இந்த அளவுக்கு வேணால் திருப்பிக்கலாம். இட் இஸ் லைக் 360 டிகிரி ஒன்லி. இப்படியே திருப்பிக்கலாம்னு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம்ல. ஓகே. இதில் ஃபேமிலி இருக்கா இல்லையான்னு நீங்கள் கேட்பீங்க. இதுலேயும் ஃபேமிலி இருக்குது. ஸோ இப்போ மேக்னெட்டிக் ட்ராக் லைட்டில் எங்கள் கிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பெட் சைடு இருக்க ஹேங்கிங், டிஃப்யூசர் லைட்டு, சிஓபி லைட்டு, அட்ஜஸ்டபிள் சிஓபி லைட் எடுத்து அப்படியே சும்மா வச்சா போதும். ஆமாம். நம்ம யார் வேணால் எடுத்துக்கலாம். எடுக்கலாமா? நீங்கள் ஏறி பார்க்கலாம். 2 பக்கம் கிளிப் இருக்குது, அது இல்லை கிளிப். இவ்வளோதான். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி டு இன்ஸ்டால், ஈஸி டு ரிமூவ். இந்த எலக்ட்ரிஷியன் இந்த ஸ்ட்ரிப் கரெக்டாக இந்த ஒர்க்கு மட்டும் முடிச்சிட்டா போதும். யாரும் எப்போ வேணால் நம்ம மாற்றிங்க. அது முடிச்சக்கப்புறம் அவர் கூடவே வேண்டியதில்லை. ஓகே. ஸோ லைட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2700 கெல்வின், ஓகே, 3000 கெல்வின், 4000 கெல்வின், 4500 கெல்வின், 5000 கெல்வின், 6000 கெல்வின். 2700 கெல்வின் இருந்து 6000 கெல்வின் வரைக்கும் உங்கள் லைட்டை வந்து நீங்கள் எப்படி வேணால் வேரி பண்ணிக்கிங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து லெட் லூமில் வச்சுருக்குறாங்க. ஒரே லைட் நீங்கள் இண்டோரில் எந்த லைட் சூஸ் பண்ணாலும் அந்த லைட்டில் வந்து என்ன கெல்வின் வேணும் அதை நம்ம பண்ணி தரலாம். இங்கே இருக்கிற அத்தனை மாடலுமே இண்டோருக்கு வந்து எல்லா கெல்வினுமே நம்ம வச்சுருக்கோம். இண்டோரில் we can change any kelvin. நம்ம ஒருவேளை இந்த ஸ்டாக் எப்பவுமே ரெடியாக இருக்குமா? இல்லை ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கும். இல்லைன்னா 2-3 டேஸில் டெலிவரி ஆயிடும் மேக்ஸிமம். ஓகே, நம்ம உடனே டெலிவரி 3 டேஸ்லேயே கொடுத்துற முடியும். ஆமாம். டபுள் சிஓபி லைட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இம்பேக்ட் வந்து ஈவனாக தெரியும். ஒரே ஸ்பாட் மாதிரியே தெரியாமல் 2 ஸ்பாட் இருக்கும்போது கொஞ்சம் வைடாக ஈவனாக லைட்டிங் இருக்கும். ஓகே. அதே பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிள் லைட் இருக்கும்போது ஒரே ஸ்பாட் மாதிரி தெரியும். ரொம்ப இல்லைன்னா அதில் குவான்டிட்டி ஜாஸ்தியாக போடுற மாதிரி இருக்கும், இதில் குவான்டிட்டி கம்மியாயிடும். ஸோ அதனால இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் வந்து இது மாதிரி ப்ராடக்ட். பட் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இதாகுது. ஆமாம். இது வந்து ஆன்டி கிளேர். இது வந்து UGR 12ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இது புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, கிளார் அடிக்காது மேலே கண்ணாடி. ஓகே, லைட்டை பார்த்தாலும் பெருசாக கிளார் இல்லை, இல்லைன்னா ரொம்ப கண்ணில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து UGR 9ன்னு ப்ரீவியஸாக எல்லா பிராண்டும் வச்சுருந்தாங்க. இப்போ UGR 12 இந்த பிராண்ட் கொண்டு வந்திருக்காங்க. UGR 12 இது வரைக்கும் எல்லா பிராண்ட்லையும் இல்லை. ஓகே, இது வந்து ஆன்டி கிளேர். இது ஒரு புது விஷயம். ஸோ இதில் வந்து ஹனிகோம்பு ஒரு நெட் இருக்குது, அது கூட இன்னும் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணால் இன்னும் ஆன்டி கிளேர் ஆயிடும். ஓகே, இதுக்கும் ஹனிகோம்பு லைட் கொடுத்துருக்கோம். ஸோ ஹனிகோம்பு லைட் அங்கே இருக்குது, பார்த்துடலாமா? அந்த இப்போ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் லைட் பாருங்க. ஓகே, ஹனிகோம் போட்டிருக்காங்களா? ஆமாம், கரெக்ட். இதுதான் ஹனிகோம் நெட்டு. ஓகே. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் நம்ம ஹனிகோம் யூஸ் பண்ணால் அதுவும் கஸ்டமைசேஷன். இது பிராஸ்ல இருக்குது, அது நம்ம ஒயிட்டு பிளாக் எல்லாத்துலேயுமே இருக்குது ஹனிகோம். ஆமாம். நெக்ஸ்ட் நம்ம இண்டோர்லேயே பேசுவோம். ஓகே. இண்டோரில் வந்து அடுத்தது வந்து செகண்ட் ப்ராடக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே, இதோட ஃப்ரேமே தெரியுதா உங்களுக்கு? ஃப்ரேம் இல்லையே. ஆமாம், ஃப்ரேம் இருக்கா? ஃப்ரேம் இருக்கா? ஆனால் ஃப்ரேம் ஹிடன்னு. ஓ, ஸோ இது வந்து உள்ளே போயிடும். ரிம்லெஸ். இது ரிம்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த ப்ராடக்ட் நீங்கள் லைட் ஃபியூச்சரில் கம்ப்ளைண்ட் வந்துச்சு, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால, இல்லை ஏதோ ஒரு ஷிஃப்டிங் பண்ணுறீங்க, அப்போ அந்த லைட் வந்து சும்மா இப்படி கழட்டி கொண்டு போய்க்கலாம். நான் பழைய ஃபிலமெண்ட் லைட் எப்படி அதே மாதிரி தான். அப்படியா? இப்படி கை இப்படி திருப்பினீங்கன்னா. உண்மையாலுமே சொல்கிறேன், இது வந்து ஒரு வரப்பிரசாதம். ஒவ்வொரு கடை வச்சிருக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம், எவ்ரி 6 மந்த்து ஒரு லைட் போகும், எலக்ட்ரிஷியன் கூப்பிடணும், வரமாட்டான், கிடைக்காது. எலக்ட்ரிஷியனை ஒருத்தர் கூப்பிட்டு வேலை செய்யணுங்கிறது பிக்கெஸ்ட் டாஸ்க்கு. பட் இது மாதிரி நீங்கள் சொல்கிற இது வந்து இந்த ப்ராடக்ட் எப்படின்னா, இதோட பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா ஃபால் சீலிங் டேமேஜ் ஆகாது. ஸோ அதுதான் இதோட பியூட்டி. செம. இந்த இது வந்து இதில் நம்ம கலர் வந்து ஒயிட்டு, பிளாக்கு. ஓகே. அதுக்கப்புறம் 2 டைப் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு. இதுலயே
அதுலேயும் நம்ம 6 கெல்வின்ஸ் இருக்குது. எல்லா கெல்வினும் இருக்குது. கன்ஃபார்மாக ஒரு வீடு கட்டுறவங்க வந்து அவங்களுக்கு நிறைய வந்து ஆசை இருக்கும், இப்படி பண்ணணும்னு. பட் அவங்களுக்கு எப்படி அதை சூஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்காது. நீங்க பாக்குறது அந்த வெரைட்டி நீங்க நீங்க இருக்கீங்க, நாங்க இருக்கோம். ஒரு கஸ்டமரோட ஃபீல் என்னன்னா தே நீட் டு பி ஹர்ட். அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்ன அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்தாதான் அவங்க வந்து நம்ம கிட்ட திருப்பி வருவாங்க. ஓகே, அவங்க ஏன் நம்ம கிட்ட வராங்க? Because they have that trust. நம்ம பொருளை நம்ம விற்கிறதுக்காக இருக்கக்கூடாது. ஆமா, அவங்களோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக இருக்கணும். ஓகே, அப்போ நீங்க வந்து லாங் ரன்னா ஓகே இருக்கலாம். இதே நீங்கள் வந்து ஜஸ்ட் இல்லை இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது, இது 10,000 ப்ராடக்ட், இதுதான் வாங்கணும், இது 2,000 ப்ராடக்ட், இது வாங்காதீங்க அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா லாங் ரன்னாக ஒர்க் பண்ண முடியாது. இன்னைக்கு நீங்கள் வித்துடலாம், அந்த கஸ்டமர் வாங்குற மாதிரி இருக்கும், இன்னைக்கு நீங்கள் வித்துடலாம், நாளைக்கு ஓகே. ஸோ இட் இஸ் நாட் லாங் ரன். தட் இஸ் வை நாங்கள் 25 இயர்ஸாக இருக்கோம். ஓகே, அவங்களுக்கு தேவை வந்து பொருள் 2,000 ரூபாய்க்குள்ள இருந்துச்சுன்னா அந்த 2,000 ரூபாய்க்குள்ள தான் சஜஸ்ட் பண்ணுவோம். அவங்கள போய் நம்ம அந்த 10,000 ப்ராடக்டை வாங்கிட்டு போய் திரிக்க கூடாது. ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு வெரைட்டி காமிக்கணும். ஓகே, பட் அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் அது இல்லைன்னா, சார் உங்களோட ரிக்குவயர்மெண்ட் இது இல்லை, இதுதான் உங்களோட ரிக்குவயர்மெண்ட்னு நம்ம சொல்லி அவங்களுக்கு 2,000 ரூபா ப்ராடக்ட்டை நாங்கள் கொடுக்குறோம். போல்டாக தான் இருக்கணும், அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சூஸ் பண்ணுற மாதிரி 10,000 ப்ராடக்ட்னா தட் இஸ் தியர் ப்ரிவிலேஜ். ஓகே, பட் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஆமாம், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். இது வந்து வால் வாஷர்னு சொல்லுவாங்க. ஓகே, வால் வாஷர். ஆமாம், ஓகே. இது பார்த்தீங்கன்னா கண்ணிலே அடிக்காது. இதுக்கு லைட் இருக்கா? இருக்கு. எஸ், இப்படி பார்த்தா தெரியுது. ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படின்னா செவுத்துல மட்டும்தான் லைட் வரும். ஓகே, திஸ் ப்ராடக்ட் இஸ் நாட் யூஸ்ட் ஃபார் டைரக்ட் லைட்டிங். ஓகே. ஸோ நார்மலாக இப்போ நீங்கள் சிஓபி லைட்டிங் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா பீம் ஆங்கிள் இருக்குது. ஓகே, 15 டிகிரி பீம் ஆங்கிள், 36 டிகிரி பீம் ஆங்கிள், 50 டிகிரி பீம் ஆங்கிள், அந்த மாதிரி. ஸோ 36 டிகிரி பீம் ஆங்கிள்னு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லைட் வந்து பேட்சாக இருக்கும். அப்போ செவுத்தெல்லாம் டார்க்காக இருக்கும். சிஓபி யூஸ் பண்ணும்போது என்னென்னா வால் வந்து டார்க்காக இருக்கும். புரியுது. வால் பிரைட் பண்ணுறதுக்காக தான் வால் வாஷர் லைட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் வால் வாஷர் பற்றி நீங்கள் பார்த்துட்டீங்க, டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ வந்து மல்டிபிள் மேட்ரிக்ஸ் லைட்டுன்னு சொல்லுவாங்க. மேட்ரிக்ஸ் லைட்டில் இது வந்து புது மாடல் கொண்டு வந்திருக்காங்க. மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, மல்டிபிள் லைட்ஸு இல்லை லீனியர் சிஓபி லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து இது 5 சிஓபி, 6 சிஓபி, 10 சிஓபி, 2 சிஓபி அந்த மாதிரி வரும். ஓகே, அதுதான் இந்த ப்ராடக்ட்டு. இப்போ நீங்கள் இந்த ப்ராடக்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளியரே இருக்காது, லைட்டே இருக்குது தெரியல. பட் ஆனால் பிரைட்னஸ் கீழே இருக்கு. ஓகே, அதுதான் இதோட பியூட்டி. ஓகே, இங்கே வந்தால் தெரியுது இல்லை ஃபேஸில், நம்ம ஃபேஸ் இது ஈஸியாக 9. ஓகே, ஆனால் இங்கே வந்தால் தான் கிளியர் தெரியும். மற்றபடி வால் பார்த்தா தெரியவே செய்யாது, கிளியர் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து இப்போது நீங்கள் ஒலாரிஸ் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல சீலிங், ஓகே, அதுலேயே வந்து இந்த ஃபேன், ஓ ஷான்லியர் மாதிரி இருக்கு. ஷான்லியர் இல்லை, ஃபேன். இது வந்து செட்டாக வர்றது தான், நம்ம வாங்கி எதுவும் ஆல்டர் பண்ணது இல்லை, கம்ப்ளீட்டாக அப்படியே தான் வரும். ஓகே, இதில் வந்து லைட் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிட் வேணா ஒயிட், வார்ம் வேணா வார்ம், நியூட்ரல் வேணா நியூட்ரல். இது வந்து இப்போவே சேஞ்ச் பண்ணிக்கலாமா இல்லை நம்ம வாங்குறப்பே ஒரே கலர்? நம்ம எப்போ வேணால் ரிமோட் வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான் இதோட பியூட்டி. இதே பிராண்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபேன் இருக்குது. இது வந்து ரெட்ரோ காப்பர்ல. ஆமாம், காப்பர், பியூர் காப்பர். மோட்டர் வந்து 100% காப்பர் தான். வாவ். ஸோ அதில் வந்து டேபிள் ஃபேன் இருக்குது, பெடஸ்டல் ஃபேன் இருக்குது. இது வந்து ஃப்ளோர் ஃபேன்னு சொல்லுவாங்க, கீழே வச்சு இப்படி அடிக்கிற மாதிரி. ஓகே, இதுவும் பெடஸ்டல், ஷார்ட் பெடஸ்டல் இதெல்லாம். ஓகே, எப்படி அவங்க எஸ்தட்டிக்காக பண்ணியிருக்காங்களோ அந்த எஸ்தட்டிக்கை மேட்ச் பண்ணுற மாதிரி. இப்போ எப்படின்னா நீங்கள் ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிராஸ், காப்பர் எல்லாம் வாங்குறாங்க. அப்போ அது மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எல்லா மெட்டலும் அதே கலர் இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கும் தனி. அதான் நான் சொன்னேன்ல, இப்போ கஸ்டமருக்கு வந்து செலெக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட்டு. ஓகே, லுக்கு இந்த ஃபீல் வரணும். இந்த கம்பல்சரி இப்போ இருக்கிற கிராம்ப்டன் இல்லை ஹேவல்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு லுக்கில் வந்து அவங்கள்ட்ட ஃபேன் கிடையாது. பட் ஒலாரிஸ் வந்து இந்த இதில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கல்ல, எஸ்தட்டிக் லுக்கு. ஆமாம், ஓகே. அதனால இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் நீங்கள் இப்போ பார்க்குறது அவுட்டோர். மறுபடியுமா அவுட்டோரில் இப்போ எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அவுட்டோர் இஸ் லிமிட்லெஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, இவங்க கிட்ட லெட் ரூமை பொறுத்த வரைக்கும். ஆமாம், சூப்பர். அவுட்டோரில் இப்போதைக்கு நம்ம பார்த்தது ஒரு ஸ்பைக் லைட் கூட நம்ம பார்க்கல. இப்போ எல்லா ஸ்பைக் லைட்ஸ் இங்கே இருக்குது. ஓ, இது எல்லாமே ஸ்பைக் லைட். இது எல்லாமே ஸ்பைக்கு. ஓகே, அது இல்லாமல் கார்டன் கேட் லைட்டு, வால் லைட். ஸ்பைக் லைட்ஸ் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் நம்ம டில்ட் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது ஆஸ் பர் ரிக்வயர்மெண்ட்டு. ஓகே, அதுதான் ஸ்பைக்கோட மெயின். ஆமாம். அப்புறம் இதெல்லாம் பொலார்ட்ஸு. ஓகே, இது கேட் டாப்பு. இது எல்லாமே மினி பொலார்ட்ஸ். ஆமாம், ஓகே, மினி பொலார்ட்ஸு, கேட் டாப்பு. அது இல்லாமல் வந்து இதெல்லாம் வந்து மினி பொலார்டு. இது கேட் டாப் கூட சொல்லலாம், வால் மவுண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
இது கேட் அப்பும் யூஸ் பண்ணிக்கலாம், வால் மவுண்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இப்படியும் போட்டு ஒன்றும் இது இல்லை. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பில்லர்ஸ் இருக்குல்ல, அது மேலே யூஸ் பண்ணுற மாதிரி. ஓகே ஓகே. ஒருவேளை அந்த ஆர்கிடெக்ட் சின்ன சின்ன பில்லர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அந்த பில்லர்ஸ் மேலே இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இப்போ நீங்கள் நான் உங்களுக்கு காமிச்சல எப்படி கிரே எல்லாத்துலேயும் இருக்கும், க்ரீன் இருக்காது. ஓகே, இது க்ரீன் இருக்குது, கரெக்ட். இந்த பொலாடு தான் நாங்கள் இப்போ லேட்டஸ்டான ஒரு ப்ராஜெக்டில் நம்ம கொடுத்தோம். க்ரீன் கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக் கலர். எல்லா பிராண்ட்ஸ்கிட்டையும் இந்த ப்ராடக்ட்டோட பெயிண்டிங் வந்து பவுடர் கோட்டிங் கொடுத்தா இது எவ்வளோ வருஷம் லைஃப் இருக்குது? 10 years அதே மாதிரி இருக்கும். இப்படி இருக்கிற மாதிரியே தான் 10 years இருக்கும். குவாலிட்டியாக செய்கிறது தான் லெட்லூமோட மெயின் மோட்டிவ். சூப்பர். நீங்கள் அதோட சேர்த்து இந்த சைடு ஏதோ எல்இடி மிரர் வச்சுருக்கிறீங்க. இது வந்து எல்இடி மிரரு. ஓகே. பட் இது வந்து லெட்லூம் பண்ணுறது இல்லை. ஓகே. பட் லெட்லூமில் வந்து மிரருக்காக லைட் இருக்குது. இது மிரர் லைட்டு ஆர் வால் வாஷர் நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்டோருக்கு. ஓகே. இந்த நம்ம ரெட்ரோ டைப் பார் டைப் சம்திங் செட்டப்புக்கெல்லாம் மைல்டா யாருக்கு வேணுமோ எஸ்தெட்டிக் லுக்குக்காக மைல்டு லைட்டிங் இருந்தால் போதும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ப்ரூஃப். ஓகே. இதுலேயே சைஸஸ் இருக்கு. மேலே வந்து தண்ணி பட்டால் ஒன்றும் ஆகாது. ஓகே. லைட் வந்து கீழே தான் லைட் இருக்கு. ஆமாம், மேலே இல்லை. ஓகே. ஸோ அதுதான் இதோட பியூட்டி. தீஸ் ஆர் ஸ்கேல் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்கேல் லைட்ஸ். ஓகே. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அண்டர் கேபினெட். ஓகே. ஒரு ஸ்டடி டேபிள் இருக்கு. ஓகே. ஒரு ஸ்டடி டேபிளுக்கு மேலே ஒரு கபோர்டு இருக்கும், கபோர்டுக்கு கீழே டேபிள் இருக்கும், நடுவில் ஒரு கேப் இருக்கும். ஸோ நார்மலாக சீலிங் லைட் இருக்கும்போது அங்கே வந்து ஷேடோ விழுகும், அந்த கபோர்டோட ஷேடோ கீழே விழுகும். ஓகே. அந்த ஷேடோ கீழே விழுகாமல் கீழே படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்காது. அதுக்காக கபோர்டு அந்த மேலே கபோர்டுக்கு கீழே வந்து இந்த லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதுலேயும் நம்ம வந்து கெல்வின் வந்து 2700லேருந்து 6000 வரைக்கும் வச்சுருக்கோம். உங்களுக்கு எல்லா கெல்வின் கிடைக்கும் இதுலேயும். ஆமாம். இப்போ இங்கே எல்லாமே மிரர் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. மிரர் கீழே கொடுத்தது வந்து அந்த மிரர் லைட் ஃபீலுக்கு கொடுக்குறதுக்காக. ஓகே. இது பிராஸ் தான். இது பிராஸ் ஃபினிஷ் தான். வேறு மாதிரி ஃபீல். மேலே இருக்கிறது க்ரோம் ஃபினிஷ். நார்மலாக க்ரோம் ஃபினிஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டில்ட் பண்ணிக்கலாம். இதுவும் டில்ட் பண்ணிக்கலாம். லைட்டும் டில்ட் பண்ணிக்கலாம். லைட்டும் டில்ட் பண்ணிக்கலாம், இதுவும் டில்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உண்மையாலுமே இது எல்லாமே பிராஸ் ஃபினிஷ். ஓகே. அடுத்தது வந்து பிராஸ் இல்லை, பிராஸ் ஃபினிஷ். ஓகே. இது வந்து க்ரோம் ஃபினிஷ். இந்த மாதிரி ஈவன் க்ரோம் ஃபினிஷ் உங்களுக்கு ஜென்ரலாக பார்க்க முடியாது. ஓகே. இது ரொம்ப கண்ணாடி மாதிரி இருக்கு. க்ரோம் ஃபினிஷ் நிறைய பேர் கிட்ட இருக்கு. இது வந்து கிளாஸ். இந்த மாதிரி இருக்கிற க்ரோம் ஃபினிஷ் இருக்காது. ஓகே. நான் இது கிளாஸ்னு தான் நினைச்சேன். ஆக்சுவலி இது கிளாஸ், இது க்ரோம் இல்லைங்களா? ஆமாம். ஸோ இதுலேயே சைஸஸ் இருக்கு. ஓகே. இதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட். வால் வாஷர் லைட்டிங்னு சொல்கிறாங்க. ஃபசாட் லைட்டிங். இன்னும் அவுட்டோர் முடியல இப்போ. ஸோ ஃபசாட் லைட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகே. ஃபசாட்டில் நான் எங்ககிட்ட இருக்குது பேசிக் 1 feetலேருந்து 300 mmலேருந்து எல்லா சைஸஸும் இருக்குது. அவுட்டோருக்கு ஃபசாட் லைட். ஆமாம். ஓகே. சேம் இந்த ஃபேமிலி நம்ம வெளியே பார்த்தா அதே பொலாடு, அதே ஸ்மால் பொலாட், மினி பொலாடு. இன்னியும் அவுட்டோரில் அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் இப்போ வரைக்கும் கன்னியூ ஆகுது. இது உட்டன், அங்கே பார்த்தோமே அதே உட்டன் கான்செப்டில் லீனியரான லைட்டு அப் டவுன். ஓகே. கீழே இருந்து மேலே அடிக்கிறது. ஓகே. ஈவனா. ஓகே. இன்னும் முடியல. ஆக்சுவலி இது என்ன லைட்டு வேற மாதிரி ஒரு நான் வந்து மிரர் லைட், அவுட்டோர் மிரர் லைட், இன்டோர் மிரர் லைட். ஓகே. பட் ஆனால் ஃபேஸுக்கும் வேணும்னா நம்ம லைட்டை மாற்றிக்கலாம். அடிக்க வேண்டாம்னு சொன்னால் இப்படியும் மாற்றிக்கலாம். ஆமாம். ஸோ இது எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஸ்பெசிஃபிக் இல்லை. ஓகே. ஆக்சுவலி இது சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்ட். இது வந்து உங்களுக்கு கண்ணிலே அடிக்காது. உங்களுக்கு வேணும்னா மேலே கீழே அடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஜஸ்ட் அப்லைட்டர் மாதிரி வேணும்னா அப்லைட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து மேலே மாட்டினா கண்ணிலே அடிக்காது. அப்புறம் மறுபடியும் நீங்கள் டவுன் மட்டும் வேணால் டவுன் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ இதுதான் இதோட பியூட்டி. இது இல்லாமல் இந்த மினி டியூப்லைட் மாதிரியான இது மினி டியூப்லைட். இது வந்து 2 feetல 20 watts. 20 watts இது? ஆமாம். ஓகே. ஸோ நார்மலாக 2 feetல 10 watt வரும். ஓகே. இது 20 wattsல 20 watt. ஒரு பெட்டரான ஒரு பாத்ரூம் இருக்குன்னா ஒரே லைட்டே போதும்ல. இது வச்சு நம்ம ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே. அண்ட் லைட் அவுட்புட்டும் நல்லா இருக்கும். ஓகே. பார்க்கறதுக்கு ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது. இது வால் லைட்டா இல்லை? இது வந்து ஹேங்கிங் லைட் சார். ஓகே. ஹேங்கிங் லைட்டில் இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஹேங்கிங் லைட்டு. உங்களுக்கு கண்ணிலேயே அடிக்காது. ஓகே. நல்லா பியூட்டிஃபுல்லான வால் வாஷில் லைட் தரும். ஓகே. வந்து பெட் சைடில் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த கிச்சனோட ஓப்பன் கவுண்டர் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அங்கே வந்து நல்லா இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே. லெட்லூமை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் 99% இல்லை, 1% வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் இது இருக்கு. இதுவும் மெட்டல் தான். ஓகே. ஆனால் இந்த கிளாம்ப் வந்து நம்ம மாற்ற முடியாது. ஓகே. அதுக்கு மட்டும்தான் நம்ம இது மெட்டல். ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து இது டியூப்லைட்டும் மெட்டல்.
எல்லாமே மெட்டல். மெட்டல் தான், மேக்ஸிமம் அலுமினியம் தான். ஸோ இது வந்து வால் வாஷர். அடுத்தது இது எல்லாமே அவுட்டோர் வால் வாஷர். அவுட்டோர் வால் வாஷர், ஃபசாட் லைட்ஸ் அந்த மாதிரி யூசேஜுக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம். ஓகே. இது வந்து உங்களுக்கு ஈவனாக 20 ஃபீட் வரைக்கும் த்ரோ ஆகும் இந்த லைட்டு. 20 ஃபீட் வால் வந்து ஈவனாக லைட்டு பண்ணி பார்க்கலாம். நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டல் பார்த்துருப்பீங்களே, அந்த ஃபீல் வந்து இதில் வரும். ஓகே. அந்த ஒரே ஒரு இந்த லைட் போட்டால் போதும். ஆமாம், வால் வாஷர் ஒரே லைட்டில் உங்களுக்கு அந்த இம்பேக்ட் வந்துடும். அந்த வாலோட லென்த் மேலே இருக்குது. ஓகே. ஒரு லைட்னா நீங்கள் ஒரு லைட் வச்சு 4 ஃபீட் கவர் பண்ணலாம். அடுத்த 4 ஃபீட் எவ்ரி 4 ஃபீட்டுக்கு நம்ம கவர் பண்ணலாம். பட் ஆனால் ஹைட்டாக வந்து ஒரு 10 ஃபீட் வரைக்கும் கவர் ஆகும். ஆமாம், 20 ஃபீட் வரைக்கும் கவர் ஆகும். ஓ, அது சரி. இது என்ன வைப்பர் எதுவும் வச்சுருக்கீங்க? வைப்பர் இல்லை ஜி, இது வந்து வால் லைட்டுன்னு சொல்லலாம். இண்டோர் வால் லைட். இண்டோர் வால் லைட்டு. இது எப்படி வேணுமோ எப்போ வேணுமோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 360 டிகிரி வைப்பர் இப்போ. ஆமாம். வாவ். இது இப்படி வேணா அப்படி வச்சுக்கலாம், இப்படி வேணா இப்படி வச்சுக்கலாம். இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம எப்படி வேணா மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் மாற்றி பார்த்தீங்களே, அதே தான், சேம். ஓ, ஏன்னா நான் இன்னொன்று கேட்குறேன். இதில் வந்து நாங்கள் பெரும்பாலும் லைட் பார்க்குறப்போ அதோட குவாலிட்டி வந்து ஒரு அதுக்குன்னு இருக்கிற ஒரு குவாலிட்டி இருக்குது. பட் இது எல்லாமே ஹெவியாக இருக்கு. ஹெவியாக இருந்தால் தானே குவாலிட்டி. உங்களுக்கு தெரியும்ல, மெட்டல் வந்து ஓகே, மெட்டல் இல்லைன்னா அப்புறம் லைட்டாக தான் இருக்கும். ஓகே. இது மெட்டல்ங்கிறனால தான் அந்த இது இருக்கு, இல்லை ஸ்டெடினஸ் இருக்கு. ஓகே. நீங்கள் ஹெவின்னு சொல்கிறது ஸ்டெடினஸ். அந்த ப்ராடக்ட்டோட ஸ்டெடினஸ் வந்து இதில் கண்டிப்பாக இருக்கும். ஓகே. அதுக்கு தானே பிராண்டு. நம்ம எதுக்கு பிராண்டில் போகிறோம்? ஓகே. இது நம்ம இப்போ இழுக்கிறோம்னாலுமே சாதாரணமாக இழுக்கிறோம், அதுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. அதை வந்து மைல்டாக நீங்கள் இழுத்தாலே வந்துடுது. ஓகே. நீங்கள் ஹார்ஷாக இழுத்தா கூட அந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. அந்த ஃபீல். ஸோ இது வந்து பியூட்டிஃபுல்லான வால் லைட்டு, கிளாஸ். இதுவும் ஃபைபர் இல்லை, இது இண்டோர். ஓகே. நவ் வி ஆர் இன்டு இண்டோர். பட் ஆனால் இண்டோரில் இது வந்து நம்ம அவுட்டோருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஃபீல் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஆஸ்தட்டிக்கல். ஆமாம். இது வந்து ஒரு வாலில் ஒரு 4-5 லைட் சும்மா அங்கே வச்சா போதும்ல, அந்த ஃபீல் இருக்கும். பட் ஆனால் கண்ணுக்கு எந்த வீட்டிலே இதே லைட் வந்து ஃபுல் ஹால், டைனிங், பெட்ரூம் யூஸ் பண்ணால் கூட ப்ராப்ளம் இல்லை. ஒரே மாடல் யூஸ் பண்ணால் கூட நம்மக்கிட்ட சைஸஸ் இருக்குது. இதுலேயும் ஹாலில் இந்த மாதிரி சைஸ் யூஸ் பண்ணிவிட்டு டைனிங்கில் இந்த மாதிரி சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சர்ஃபேஸ் லைட்ஸ் வந்து நீங்கள் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் சரௌண்டிங் இந்த வேரியண்ட் ஃபுல்லாகவே சர்ஃபேஸ் லைட் தான். ஓகே. ஃபுல்லாக சர்ஃபேஸ் லைட் தான். ஓகே. இங்கே இருக்கிற எல்லா லைட்டும் சர்ஃபேஸ். ஓகே. இதுவும் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் வந்து நான் உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன். இந்த பீஸ் வந்து பெண்டபிள். ஓகே. இந்த பிளாக் கலர் இருக்கிறது பெண்டபிள், இந்த ஒயிட் கலர் இருக்கிறது பெண்டபிள். ஓகே. எல்லாம் ஃபேன்ஸ் ஃப்ரம் Polaris. உண்மையாலுமே இது ஃபேன் தான். ஃபேன் நீங்கள் மேலே பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட் லைட் ஓடிட்டு இருக்கு. கரெக்டு. லைட்டுக்கு மேலே ஒரு ஃபேன் ஓடுது. ஆமாம். இது டிரான்ஸ்பரண்ட் லீஃப். அது ஆமாம். ஓ, இதுவும் ஃபேன். ஃபேன் லீஃபே தெரியாது. ஓகே. இது வந்து லீஃப்லெஸ் ஃபேன் அந்த மாதிரி சொல்லலாம். லீஃப்லெஸ் ஃபேன் சொல்லலாம். பட் ஆனால் லீஃப் இருக்கிறதே தெரியல, சாண்டிலியர் மட்டும்தான் தெரியும் பார்க்குறப்ப. ஸோ இது வந்து ரொம்ப டைனிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். டைனிங்கில் என்ன சேலஞ்ச் இருக்குன்னா சென்டரில் ஃபேன் மாட்டணும். ஓகே. பட் சென்டரில் ஃபேன் மாட்ட முடியாது, பிகாஸ் லைட் மாட்டிருப்போம். கரெக்டு. அப்போ லைட் மாட்டும் போது ஃபேன் மாட்ட முடியாதுன்னா காற்று வராது. அப்போ 2 சைடில் ஃபேன் மாட்டிட்டு சென்டரில் லைட் மாட்டினா லைட் ஆடும். இது வந்து இது சொல்யூஷன். ரெண்டுக்குமே ஒரே ப்ராடக்ட், ரெண்டும் சேர்த்து ஒரு ப்ராடக்ட். பட் இது வந்து கிராம்ப்டன், நம்ம ஹேவல்ஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி கூட Polaris வந்து காம்படிட் பண்ணுமா குவாலிட்டி வைஸ் சொல்கிறேன்? நீங்கள் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் டெக்கரேட்டிவ் ஃபேன்ஸ். ஓகே. தோஸ் ஆர் கன்வென்ஷனல் ஃபேன்ஸ். கரெக்ட். கன்வென்ஷனல் ஃபேன்ஸும் டெக்கரேட்டிவ் ஃபேன்ஸும் கம்பேர் பண்ண முடியாது. ஓகே. ஓகே. அவங்க வந்து வேற செக்மெண்ட்டை பிச் பண்ணுறாங்க, இவங்க வந்து குவாலிட்டி கஸ்டமர்ஸை பிச் பண்ணுறாங்க. ஓகே. இவங்க வந்து டெக்கரேட்டிவ் யார் வாங்குறாங்களோ அவங்கள பிச் பண்ணுறாங்க. ஓகே, புரியுது. ஸோ கிராம்ப்டன், ஹேவல்ஸ் அவங்க வந்து பேசிக் கன்வென்ஷனல் கஸ்டமர்ஸை பிச் பண்ணுறாங்க. ஓகே. இதுவுமே வந்து அந்த ஃபீல் வந்து ஃபேன் வந்து ஆஃப் ஆகிருக்கிறப்போ லீஃப் வந்து உள்ளே போய் மறைஞ்சிருது. ஸோ உங்களுக்கு லீஃபே தெரியல. அது ஆன் பண்ணும்போது தான் அந்த லீஃப் ஓப்பன் ஆகும். ஆன் பண்ணால் தான் லீஃப் ஓப்பன் ஆகும். அப்போவும் லீஃப் தெரியாது, ஓடுறப்போ லீஃப் தெரியாது. அதுதான் இதோட பியூட்டி. ஓகே. அந்த கிளாஸ் இருக்குல்ல. ஓகே. இது வந்து ஆல்மோஸ்ட் சின்ன ஒரு லீஃப்ங்கனால உள்ளேயே இன்பில்ட் ஆயிருது. நம்ம சாண்டிலியர் மாதிரி தெரியுது. எக்ஸாஸ்ட் ஃபேனோட அளவுக்கு தான் இருக்கு. பட் காத்து நல்லா இருக்கும்ல. காத்து இது வந்து பாட்டம்ல நல்லா த்ரோ இருக்கும். வைட் ஆங்கிள் இருக்காது. பாட்டம் கீழே வந்து நல்லா ஏர் டெலிவரி. ஓகே. ஒரே இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு இடத்துக்கு தேவையான அளவுக்கு. ஆமாம், ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லான ஏர் டெலிவரி இருக்கும். சூப்பர். நான் இந்த இடத்துல ஒரு லைட் பார்த்தேன், இந்த பிராஸ் லைட்டு. இது ஸ்டெடி லேம்ப் லைட்டா இல்லை இது வந்து பெட் சைட் லைட்டு? ஓகே. அடுத்தது வந்து இதெல்லாம் சாம்பிள்ஸு, ஜஸ்ட் ஒரு கஸ்டமருக்காக காமிக்கிறதுக்காக வச்சுருக்குது. ஓகே.
இது எல்லாமே அங்கே ஃபிட் பண்ணியிருக்கிறது. ஃபிட் பண்ணியிருக்கிறது டச் அண்ட் ஃபீலுக்காக நம்ம வச்சுருக்கோம். ஓகே, அதோட குவாலிட்டி உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியும். உள்ளே எப்படி இருக்கும், மெட்டல் பாடி இருக்குமா இருக்காதா, ஓகே, அந்த இதை வந்து பார்த்துக்கிறக்கா டிரைவர் என்ன குவாலிட்டி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஓகே, கனெக்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அது குவாலிட்டி காமிக்கிறதுக்காக தான் ப்ராடக்ட்ஸ் இங்கே டிஸ்பிளேல வச்சுருக்கோம். ஓகே, பெரும்பாலும் வந்து ஆர்கிடெக்ட் அண்ட் பில்டர் மூலிமா வர கிளைண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆமாம், எலக்ட்ரிஷியன் மூலிமா வர கிளைண்ட்ஸ் தான் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக வரவங்களா இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்கள நீங்கள் எப்படி புரிய வைப்பீங்க? என்ன மாதிரி எலக்ட்ரிஷியன்ஸ்க்கு நிறைய ஐட்டம் மாட்ட தெரியாது, நிறைய ஐட்டம் வந்து எப்படி அது யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஓகே, ஸோ எப்போவுமே எங்ககிட்ட எலக்ட்ரிஷியன்ஸ் வந்தால் நாங்கள் வந்து நீங்கள் எங்கே இது மாட்ட போகிறீங்க, ஓகே, எது என்ன யூஸ் பண்ண போகிறீங்க, அந்த ஏரியாவில் நீங்கள் என்ன மாட்டலாம், எப்படி மாட்டலாம். ஓகே, சப்போஸ் சைட்டில் நீங்கள் மாட்ட முடியாதுன்னா நீங்கள் வீடியோ கால் பண்ணுங்கள், நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். ஓகே, எலக்ட்ரிஷியனுக்கு நம்ம எலக்ட்ரிஷியனுக்கும் எஜுகேட் பண்ணுறோம். ஓகே, ஓகே, ஸோ அந்த மாதிரி நாங்கள் எலக்ட்ரிஷியன்ஸுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நிறைய எலக்ட்ரிஷியன்ஸுக்கு நிறைய ஐட்டம் மாற்ற தெரியல, இல்லை சைட்லேயே ஒரு இஷ்யூ இருக்குது. ஓகே, நாங்கள் நிறைய ஜிம்ஸ் பண்ணியிருக்கோம். ஜிம்ஸில் வந்து ரன்னிங் லைட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ரன்னிங் RGB லைட்டு, மல்டி கலர் லைட் யூஸ் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து சைட்லேயே நம்ம பர்சன் அனுப்பிச்சுட்டு எப்படி மாட்டணும்னு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகே, ஓகே, இல்லை எப்படி பேர் பண்ணணும் அது சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகே, அது நம்ம வந்து அந்த இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவோம். சைட்டில் இருக்கிற ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம வந்து நின்றுவோம். ஆமாம், ஸோ ஃபார் சர்வீஸ் வி ஆர் ஆல்வேஸ் தேர். அதனால தான் 25 இயர்ஸாக ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். புரியுது. எலக்ட்ரிஷியனுக்கு வந்து ஏன்னா எல்லா லைட்டு புது லைட் வரும்போதும் எல்லாமே அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஸ்டக்காகி நின்றக்கூடாது. ஆமாம், அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக கேரி பண்ணிடுவீங்க. சூப்பர். இது வந்து டவர் ஃபேன், இதுவும் ஒலரைஸோடது தான். ஒலரைஸ். ஸோ ஒலாரிஸில் டவர் ஃபேன்ஸ் இருக்குது. ஓகே, ஒலாரிஸில் வால் ஃபேன்ஸ் இருக்குது. நம்ம வால் பார்த்ததில்ல இது வால். ஆமாம், இதுவும் காப்பர் டைப்பு. இதுவும் காப்பர் டைப்பு. இதுலேயும் பிராஸ் டைப், காப்பர் டைப்பு. அது இல்லாமல் இது வால் ஃபேனு ஒலாரிஸோட விங்லெஸ் ஃபேனு. பிளேட்லெஸ் ஃபேனுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹெட் எந்த ஏரியாவில் மாற்றமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்பீடு வந்து 3 ஸ்பீட் இருக்குது. இது 1 ஸ்பீடில் நம்ம நீங்கள் காற்று வாங்கிட்டு இருக்கீங்க. இதே நல்லா 3 ஸ்பீடு இருக்குது. ஆமாம். ஸோ நாளைக்கு வந்து புது ட்ரெண்ட் வருதுன்னா அதுக்காக ப்ராடக்ட் ரெடியாக இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ராடக்ட் இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம மாட்டல, இப்போது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. அப்போது எங்ககிட்ட வந்தாச்சு. ஓகே, இது என்ன ப்ராடக்ட்? இது வந்து நார்மலாக நீங்கள் மல்டிபிள் லைட்ஸ் பார்த்தீங்க. ஆமாம், மல்டிபிள் லைட்ஸு ஸ்மால் டாட்லேயே அந்த வைட் ஆங்கிள் அந்த லைட் கொடுக்குற மாதிரி அந்த பிரைட்னஸ். ஆமாம், இது என்ன? அப்போ கிளேர் அடிக்காது. இது என்ன பிரைட்னஸ்? இது 12 வாட்ஸ். 12 வாட்ஸ் ஒரு லைட். இந்த 4 லைட் சேர்த்து, ஆமாம், 5 லைட் சேர்த்து 12 வாட்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம உள்ளே டில்ட் பண்ணிக்கலாம். என்ன? ஓகே, இதுவும் வெளியே தெரியாது, ஃபிக்ஸடு. ஓகே, இது டில்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது வந்து வால் வாஷர் மாதிரி யூஸ் பண்ணணுன்னு புல் அவுட் பண்ணிவிட்டு டில்ட் பண்ணிக்கலாம். ஓகே, புல் அவுட்டும் பண்ணிக்கலாம். ஆமாம், அதுதான் இதோட பியூட்டி. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம வந்து ஆர்டிசன். இதுதான் ப்ரீமியம் கேலரி. அடுத்தது நம்ம ப்ரீமியம் கேலரி ஆர்டிசனில் போகிறோம். ஆர்டிசன்ங்கிறது உள்ள போகும்போதே அந்த ப்ரீமியம் ஃபீல் வருது. இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ரீமியமா? இது வந்து நம்ம வி ஆர் காம்பீட்டிங் வித் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ். ஓகே, ஆர்டிசன் பொறுத்த அளவுக்கு இந்த கான்செப்டே இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸுக்காக காம்பீட் பண்ணுறதுக்காக தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் தான் க்ரியேட்டே பண்ணியிருக்கு. இந்த இடம் இதுக்குள்ளே வந்தாலே அந்த மைல்டான ஒரு ஃபீல் கொடுத்துருக்கீங்க. அது என்ன? அதுதான் இந்த ப்ரீமியம், இதோட ப்ரீமியமோட எஃபெக்ட். ஆர்டிசன் லைட்டிங் அண்ட் சிம்பிளிஃபைடு வேறு லெவலு. ஸோ இது எல்லாமே நார்மல் லைட்டிங்கு. இது வந்து இந்த வால் வாஷரு. அந்த வால் வாஷர் ஆஃப் பண்ணால் எப்படி இருக்குது அந்த வால், எப்படி இருக்குது அந்த வால் வாஷர் ஆஃப் பண்ணி பாருங்க. ஓகே, வால் வாஷர் இல்லை இப்போ. ஓகே, ஆன் பண்ணால் ஓகே, அந்த பிரைட் ஆயிடுச்சு. டோட்டல் ஏரியாவே பிரைட்டான மாதிரி இருக்கு. ஓகே, அதுலேயும் நாங்கள் வந்து ஒரு வால் வாஷர் தான் கீழே அடிக்கிற மாதிரி வச்சுருக்கோம், 2 வால் வாஷர் மேலே அடிக்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஓகே, இதுதான் நான் உங்களுக்கு சொன்ன வால் வாஷர். புரியுது, அந்த ஃபீலே தெரியுது. ஒரு சைடு வால் வாஷர் இல்லாமல் இருக்கிறப்போ அந்த இதுக்கும் ஒன் சைடு லைட் இருக்கிறது. நான் ரூமே ஃபுல்லாக டார்க் பண்ண போகிறேன். ஓகே, நீங்கள் பாருங்கள், ஒரு வால் வாஷர் ஆன் பண்ணுற எவ்வளோ பிரைட்னஸ் வருதுன்னு பாருங்கள். ஓகே, வா, சரியா? வா, வால் வாஷர் ஆன் ஆகிடும். வெறும் வால் வாஷர் மட்டும், ஒன்லி வால் வாஷர். அதுலேயும் நீங்கள் கலர் டியூன் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இவ்வளோதான். வால் வாஷர் மட்டும்தான் போட்டிருக்கோம். வால் வாஷர் மட்டும்தான் போட்டிருக்கோம். நீங்கள் எப்படி ஃபீல் இருக்குது பாருங்கள். ஓகே, ஜஸ்ட் வால் வாஷர். ஓகே, இந்த ஃபுல் ரூமே உங்களுக்கு விசிபிளாக இருக்குது. ஓகே, ஜஸ்ட் 2 வால் வாஷர்.
இது கம்ப்ளீட்டாவே வந்து டிஜிட்டல் தான் இந்த இது ஃபுல் இந்த லைட். ஓ வால் வாஷ் இந்த லைட்டிங் வந்து நம்ம ஒயிட் டு இது போய்க்கலாம். ஆமாம். ஓகே இது ஒயிட்டு. கெல்வின் வந்து ஓகே மிட் ரேஞ்ச் வரைக்கும் நம்ம இதை எடுத்துட்டோம். இது இந்த எல்இடியில் பண்ணலாமா இது மொபைல்லையும் நம்ம பண்ணிக்கலாமா? மொபைல்லேயே பண்ணலாம், இதுலேயும் பண்ணலாம், நீங்கள் சுவிட்ச் ஆன் ஆஃபும் பண்ணிக்கலாம், ஓகே ரிமோட்லேயே பண்ணிக்கலாம். சேம் இதே கான்செப்ட். இதுதான் நான் உங்களுக்கு சொன்னது லெட் லூமில் வயர்லெஸ் ஆட்டோமேஷன். ஓகே லெட் லூமில் வயர்லெஸ் ஆட்டோமேஷன். வாவ் ஒயிட்டு எப்படி இருக்கு உங்கள் ஃபீல்? நல்லா இருக்கு. இந்த ஃபீல் கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி கலரும் எப்படின்னா ஒரு செகண்டில் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அந்த ஃபீல் குட் நல்லா இருக்காது. கலர் வந்து மைல்டாக சேஞ்ச் ஆகுது, மைல்டாக டர்ன் ஆன் ஆகுது, மைல்டாக டர்ன் ஆஃப் ஆகுது. ஓகே இந்த லைட் ஆஃப் பண்ணுங்க. ஓகே மைல்டாக தான் ஆஃப் ஆகுது. எப்படி ஆஃப் ஆகுது அதுதான். மறுபடியும் ஆன் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மைல்டாக ஆன் ஆகுது, டப்புன்னு ஆன் ஆகுறது. அதுதான் ப்ரீமியம். ஓகே ஓகே ப்ரீமியம்னா என்ன? அந்த மாதிரி ஃபீல் இருக்கணும். லைட் எல்லாம் போட்டு இல்லை லைட்டு போட்டு இந்த ஒட்டுமொத்த ஃப்ளோரில் இருக்கிற ஆர்டிசனோட எல்லா லைட்டையுமே நம்ம பிரைட்னஸும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், லைட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதாவது கெல்வினையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே கண்ட்ரோல் ரிமோட்டில், எல்லாமே ரிமோட்டில், மொபைல் ஆப்பில், இல்லை இதில் மூணுலேயும் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி கான்செப்டே வேண்டாம், ஜஸ்ட் சுவிட்ச் ஆன் ஆஃப் வேணும்னா சுவிட்ச் ஆன் ஆஃப் மாதிரியும் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் லெட் ரூமில் பார்த்த இவ்வளோ இன்டீரியர் இன்டோர் லைட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்மார்ட்டாகவும் கொண்டு போய்க்கலாம். அது ஸ்மார்ட்டாகவும் கொண்டு போய்க்கலாம். அதுவும் ஆர்டிசனோட இந்த ப்ராடக்ட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஆர்டிசனோட இந்த லைட் வந்து டோட்டலி ப்ரீமியம். இது வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் இப்போது மேக்னெட்டிக் ட்ராக் லைட்டில் இது வந்து 20 mm மேக்னெட்டிக் ட்ராக் லைட்னு சொல்லலாம். ஓகே 20 mm இவங்ககிட்ட இருக்கிற வெரைட்டி வந்து நார்மலாக எல்லா பிராண்ட்லேயும் இல்லை. ஓகே 20 mm மேக்னெட்டிக் ட்ராக் லைட் வந்து எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. ஓகே பட் இந்த அளவுக்கு வெரைட்டி எல்லாத்துக்கிட்டையும் இல்லை. ஓகே ஓகே ஸோ அதுதான் இதோட பியூட்டி. ஓகே ஓகே இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ட்ராக்னு சொல்லலாம். ஓகே இந்த சாஃப்ட் ட்ராக் பற்றி நான் கேட்கணும். பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். இப்படி பெண்ட் பண்ணிக்கலாமா? ட்ராக் வேணும் பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ சாஃப்ட் ட்ராக்னு சொல்லலாம் இதை. ஓகே இது வந்து நீங்கள் வால்லையும் கூட கொண்டு வரலாம். ஓகே இதை நீங்கள் சீலிங்கில் யூ மாதிரியும் கொண்டு போய்க்கலாம், எப்படி வேணுமோ நீங்கள் கொண்டு போய்க்கலாம். தட் இஸ் யோர் கான்செப்ட். ஓகே இதோட ட்ராக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. செய்கிறது தான் வந்து பிடிக்குது இல்லை? ஆமாம் பாவேஷ் ப்ரோ, இந்த இதெல்லாம் ஓகே. இது என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அவார்டு வச்சுருக்கீங்க. இது என்ன அவார்டு? ஸோ ரேடியோ சிட்டிலேருந்து ஓகே வி ரிசீவ்ட் கே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இஸ் ரிசீவ்ட் எக்ஸலன்ஸ் இன் மல்டி செக்டர் க்ரோத். ஓகே ஸோ நாங்கள் வந்து மல்டிபிள் ஃபீல்ட்ஸில் இருக்கிறதுனால ஓகே எங்களுக்கு வந்து அது அச்சீவ்மெண்ட் கிடச்சிருக்கு. நாங்கள் வந்து எலக்ட்ரிக்கல்ஸும் பண்ணுறோம், லைட்டிங்கும் பண்ணுறோம், ஃபேன்ஸும் பண்ணுறோம், ஓகே இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல்ஸும் பண்ணுறோம். ஸோ எங்களது கே குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ன்ட்டு. ஓகே அது பிஸ்னஸ் டைட்டன்ஸ் அபுதாபியில் வாங்கியிருக்கீங்க. ஆமாம் பார்க்குறக்கு அந்த ஃபீலே வந்து வேறு லெவலில் இருக்குது. கே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இத்தனை வருஷத்தில் வந்து நிறைய வெர்டிக்கல் இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போது இந்த ரெட்லூம் வந்து இவ்வளோ கிளாஸாக பண்ணியிருக்கு. நாங்களே இது வரைக்கும் எதிர்பார்க்காது. நாங்கள் நிறையா லைட் ஷோரூம் போயிருக்கோம், கே லைட்ஸ் கூட நம்ம வந்திருக்கோம். பட் இப்படி ஒரு ஏஸ்தட்டிக்கான லுக்கை வந்து ஒரு ஷோரூமாக வரவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும்ல. ஓகே இது இப்படி கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் எப்படி நினச்சிங்க? இது வந்து ஒரு பேஷன் தான். வி லைக் டு செல் லைட்ஸ். இட் இஸ் நாட் தட் வி வாண்ட் டு செல் லைட்ஸ். ஓகே ஸோ when we like to sell lights we are doing it. அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. ஷோரூம் யார் வேணால் க்ரியேட் பண்ணலாம், ஆனால் அதோட ஆம்பியன்ஸ் அதோட ஃபீல் க்ரியேட் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம அது ப்ராடக்ட்டு நான் வந்து 100 ப்ராடக்ட் வாங்கினா கூட 100 ப்ராடக்ட் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா அந்த 100 ப்ராடக்ட் வேஸ்ட். கரெக்ட். அந்த 100 ப்ராடக்ட்டும் எக்ஸ்பிளைனும் பண்ணணும், இங்கே பார்க்குறவங்களுக்கும் அந்த அஸ்தட்டிக். ஆமாம் அவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியணும், அந்த ஃபீல் நம்ம வந்து புரிய வைக்கணும். அதுதான் நம்மளோட பியூட்டி. ஓகே இதுதான் ஃப்ரேம்லெஸ் லைட். ஆமாம் ஸோ இது வந்து இப்படி ஃப்ரேம் வந்து உள்ளே போயிடுச்சா, லாக் ஆகிடுச்சு. ஓகே இப்போ நீங்கள் ஃப்ரேம் வெளில எடுங்க, அவ்வளோதான். இவ்வளோதான். ஓகே இதான் லைட்டு. ஓகே இது மட்டும் தனியாக நம்ம மாட்டிக்கலாம், கழட்டி மாட்டிக்கலாம். ஆமாம் ஸோ இது ஃப்ரேம் வந்து அங்கே உட்காந்துரும். ஓகே ஃப்ரேம் டேமேஜே ஆகாது, ஃபால் சீலிங்கும் டேமேஜே ஆகாது. ஓகே இது மட்டும்தான் கழட்டணும். ஆமாம் இவ்வளோதான். இது அப்படியே உள்ளே ஃபிட் ஆகிருக்கும். இது எந்த ப்ராப்ளம் வராது வந்தால் இதுதான் ப்ராப்ளம் வரும். ஒலாரிஸோட ஃபேன் வந்து நாங்கள் இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்காத ஒரு ரெட்ரோ டைப் ஆஃப் ஃபேன் வந்து வேறு மாதிரி.
ஆர்டிசன் வந்து அந்த டிஜிட்டல். ஸோ ஆர்டிசன் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, இன்டர்நேஷ்னல் லெவல் பீட் பண்ணுவோமா? கன்ஃபார்மாக பீட் பண்ணும். ஏன்னா இது ஒரு இந்தியன் ப்ராடக்ட்டு, அதுவும் தமிழ்நாட்டு ப்ராடக்ட்டு அப்படின்னு தாண்டி அந்த ஃபீலே வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி வயர்லெஸ்ஸு, அதுவும் இல்லாமல் ஹோம் ஆட்டோமேஷனுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அதெல்லாம் போகிறப்ப வெரி எக்ஸ்பென்சிவாக ஃபீல் பண்ணுவாங்க. அது நீங்கள் ஒரே சிங்கிள் பட்டன் தட்டுறப்பவே வந்து என்னென்ன இது வேணும், அதாவது மூடே வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் என்னென்ன மூடே இருக்குது அப்படிங்கிற சீன் செட் பண்ணிக்கலாம். நம்ம தூங்கணுமா, இல்லை நம்ம படிக்கணுமா, இல்லை ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணணுமா, லைட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைலில் காட்டுறப்போ அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு. அதையும் நான் இப்போ பதிவு பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் பாவேஷ் ப்ரோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் ஃபுல் வீடியோ. உங்களுக்கு கண்டிப்பாக எல்இடி பற்றி ஏதாவது ஒரு சந்தேகம், லைட் சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கேலைக்கு விசிட் பண்ணுங்கள். 3rd ஃப்ளோரில் லிட் ரூம் இருக்குது. வேறு மாதிரி ஒரு ஃபீல், ஆம்பியன்ஸு வேறு லெவல். தேங்க்யூ ஸோ மச். பை பாய். பை. தேங்க்யூ. தேங்க்யூ.